இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 மினிட் பேட்டில யாரை கேட்க போறோம்னா அன்பு சகோதரி திருநங்கைகள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் கேட்க போறோம். வணக்கங்க. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அபர்ணா. உங்க பேரு? ஆனந்தி. உங்க பேரு? நிரஞ்சனா. உங்க பேரு? என் பேரு சிந்தா. நீங்க எல்லாம் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாமே குடியாத்த. குடியாத்தா மீண்டூர்மலை கோயிலுக்கு நான் வந்திருக்கேன், நீங்களும் வந்திருக்கீங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க? புரட்டாசி மாதம் வருஷம் நாங்கள் வருவோம். வந்து சனிக்கிழமை எங்கள் கலெக்ஷன் பண்ணுவோம். நல்லா பெருமாள் கையில் கும்பிட்டு நல்லா ஆளுங்களை நாங்கள் வாழ்த்திட்டு போவோம் சார். ஓகே, நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். நாங்கள் வருஷம் ஒவ்வொரு தடவையும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு வந்து அவர் தரிசனம் செய்து வர பக்தர்கள் தலைமையில் கை வைத்து எங்களால் முடிஞ்சது அவங்களால முடிஞ்சது உதவி செஞ்சாங்கன்னா நாங்கள் வாங்கிக்கின்னு சந்தோஷமாக ஹாப்பியாக போவோம். எலுமிச்சி பழம் ஏன் சுற்றி போடுறதுன்னா அவங்களோட கண்டிஸ்டி ஓம்புல் பொச்சிருப்பு போறாமை எல்லாம் விலகி நீங்கி அவங்களுக்கு நல்லா வியாபாரம் செய்தால் அரவாணிங்க கிட்ட பார்த்து செஞ்சுக்கினா நல்லது. சும்மா ரோட்டில் நடந்து போனால் கூட கூப்பிடுவாங்க, வாங்கம்மா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சுற்றி போடுங்க, உங்கள் கையால் சுற்றி போட்டால் நல்லது அப்படின்னுவாங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து செய்யும் போது ஒரு சிலர் வந்து அவங்கள வந்து கண்டமேனிக்கு திட்டுறதை நான் கண்கூட பார்த்தேன். ஸோ இதை செஞ்சால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்ககிட்ட செய்யுங்க, அப்படி பிடிக்கலன்னா விட்டுடுங்க, அவங்களையும் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை. நீங்களும் பை சொல்லுங்க. எல்லாருக்கும்.